ஹுர்ரிபுல் கைஸ் அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அறிவாளி, வயசுல சின்னவர் தான். ஒவ்வொரு அவர்கள் வந்து தன்னுடைய அவையில ஹுர்ரிபுல் கைஸ் வந்து வச்சிருந்தாங்க ஆலோசகராக. அந்த மாதிரி பல நபிகள் உண்டு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம மனுஷங்கள் அடிப்படையில, அதாவது அறிவாளின்னு சொன்னா தப்பை செய்ய மாட்டாரு, நல்லதான் செய்வார் நினைக்க கூடாது. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பூமி, அவருக்கு அறிவு இருக்கும். அறிவு இருந்தாலும் அதை பின்னாடி நம்ம சொல்லுவாங்க. ஒவ்வொரு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஒன்று கேஸ் பக்கத்தில் வச்சிருக்காங்க. ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம்னா, நடக்கும் பொழுது மார்க்கெட்டு வெளியில போறோங்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும் பொழுது, ஏதாவது தவறு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அவங்களை பண்படுத்தணும், மாற்றணும், இது தப்புன்னு சொல்லணும். அதுக்காக வேண்டி அறிவாளிகள் வச்சிருப்பாங்க. இந்த ஹுர்ரிபுல் கைஸ் அவங்க குர்ஆனுடைய அறிவு உள்ளவங்களா இருந்தாங்க. குர்ஆனிய ஞானம், அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. முதல்ல உள்ள வசனத்தை மனசுல வச்சிருக்கு. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறவருக்கு ஹிக்மத் கொடுப்பான். அந்த ஹிக்மத்னா என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம், குர்ஆனை பற்றிய அறிவு. அந்த அறிவு ஹுர்ரிபுல் கைஸ் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த உயைனா அப்படிங்கிறவரு ஒவ்வொரு அவருடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு கலீஃபா அமீர் முஃமினீன் அவங்கள பார்க்கணும், அவங்கள பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்கறாங்க. ஹுர்ரிபுல் கைஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு அவங்க டைம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க, நபிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த உயைனா வந்து என்ன சொல்றாருன்னா, ஹிய யவனல் கத்தாப் லா துஅதில் ஜஸல் வலா தஹ்கும் ஃபீனா பில் அத்ல். கத்தாபின் மகன் உமரே, நீங்கள் எங்களிடத்தில் நீளமாக நடந்து கொள்வதில்லை, எங்களுக்கு மத்தியில் சரியான முறையில் பங்கிடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. தவறான குற்றச்சாட்டு, வார்த்தை பிரயோகம் தவறாக இருக்குது. ஊர்லாவது டென்ஷன் ஆகுது, கோபம், அடிக்க போறாங்க. அடிக்க போகும் பொழுது இந்த ஹுர்ரிபுல் கைஸ் குர்ஆனிய ஞானம் கொடுக்கப்பட்டவர் அவர் சொல்றாரு, அமீர் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய நபிக்கு இப்படி ஒரு கட்டளை இருக்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஹுதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃப் வஅலில் அனில் ஜாஹிலீன். மன்னிக்கும் மனப்பான்மை மேற்கொள்ளுங்க, நன்மையை ஏவுங்க, அறிவியலை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாரு. இது படிக்கலையா அப்படின்னு ஹுர்ரிபுல் கைஸ் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. உடனே ஊரில் அவர் என்ன செய்யறாங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துறாங்க. அப்ப என்ன கிடைக்குதுங்க அப்படின்னா, ஒரு அறிவாளி, ஒரு மூமினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவு அவர் எப்படி பண்படுத்தணும்னா, தவறு செய்கிற நேரத்தில் அவருக்கு சுட்டி காட்டப்பட்டால் அந்த தவறுக்கு அவர் என்ன செய்வாரு, விலகிக் கொள்வார். ஒண்ணு தான் கூட அறிவாளிகளை வச்சிருக்கணும். எதுக்கு அறிவாளி வைக்கணும்? ஒரு மூமினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அறிவு. இவருக்கு அறிவு இருக்குது என்பதற்கான அடையாளங்கள் ஒன்று என்ன? தான் கூட யார வச்சிருப்பாரு, அறிவாளியை வச்சிருப்பாரு. எதுக்கு? தவறு செய்யக்கூடிய நேரத்துல தவறு காப்பாற்ற. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு அவர்களும் வச்சாங்க. அந்த தவறு வந்து ஹுர்ரிபுல் கைஸ் அவங்களை காப்பாற்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர், அறிவுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர், அவருக்கு அடையாளம் என்னன்னா, தன்னுடைய உள்ளத்தை சீர்படுத்திட்டே இருப்பார். ஆடை எப்படி அழுக்கடைந்து விடுகிறதோ அதே மாதிரி உள்ளங்களும் அழுக்கடைகின்றன. உங்களுடைய உள்ளங்கள் கெட்டு போகுது. உள்ள கெட்டு போச்சுன்னா என்ன பண்றது? ஆடை அழுக்கடையுது. அழுக்கடைஞ்சா என்ன பண்ணுவோம்? கத்தலாவது என்ன பண்ணுவோம்? அழுக்கடையக்கூடிய ஆடையை சுத்தப்படுத்துவோம். அதே மாதிரி உள்ளங்களும் என்ன செய்யுது? அழுக்கடைகின்றன. அப்போ அழுக்கடைகின்ற உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்கு வழியை சொல்லி கொடுத்தாங்க. எதனால உள்ளங்கள் அழுக்கடைகிறது? பாவங்கள் செய்வதன் மூலமா. உள்ளத்தின் நோய்கள் நிறைய உண்டு. உள்ளத்தினுடைய நோய்கள் என்ன? அதாவது உடம்பில் ஏற்படுகின்ற நோயை விட மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய நோய் எது? உள்ளத்தின் நோய். உடம்புல நோய்கள் வரலாம், வரும், அது இயல்பு. காய்ச்சல் வருது, கை கால் வலி ஏற்படுறது, வேறு சில நோய்கள்லாம் வரலாம், வருது. அதெல்லாம் குணப்படுத்தாம இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் நன்மை போடுவோம். ஆனா இந்த நோயை விட பெரிய ஆபத்தை உண்டாக்குறது எதுன்னா உள்ளத்தின் நோய். உள்ளத்தின் நோய் எது? சொல்லுங்க.
நிபாக்கு நயவஞ்சகத்தனம் ஏமாத்துறதா? சரி, எப்படி குறை சொல்றது? சரி, தவறான எண்ணம், கெட்ட எண்ணம், அப்புறம் பெருமை, அகம்பாவம், கிபுரு, ஆணவம், கிபுரு, அப்புறம் ரியா, முகஸ்துதி, எப்படி பகைமை, பகைமை சண்டை போடுறது, காழ்ப்புணர்ச்சி, மனசுக்குள்ள விரோதத்தை வச்சுக்கிறது, காழ்ப்புணர்ச்சி வைக்கிறது. சரி, மாஷா அல்லாஹ், இது எல்லாமே உள்ளத்தில் போயிருக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முர்கா, உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. பைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, பைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அந்த சதை துண்டு சீராகி விட்டால், உடம்புல ஒரு சதை துண்டு உண்டு, அது சீராயிடுச்சுன்னா என்ன சீராயிடும், அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டுடும். அதான் அலா வஹியல், அதுதான் உள்ளம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அத்தக்குவா ஆகுனாங்க, இறையச்சம் இங்கே இருக்குனாங்க. அத்தக்குவா ஆகுனா இடது பக்கத்தை நெத்தி பக்கத்தை சுட்டி காட்டிட்டு இறையச்சம் என்பது இங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் கொள்ளாதீர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணி ஆராயாதீங்க. இப்படி பல உள்ளம் சுமந்த நோய்களை குறித்து ரசூலுல்லாஹி சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர் தன் உள்ளத்தை சீர்படுத்திட்டே இருப்பார், உள்ளத்தினுடைய நோய்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார். ஒரு இறை நம்பிக்கையாளர், அறிவுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர் அடையாளம் என்னன்னா, பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது ஹலால் எது ஹராம் தெரியும். அதனால ஹராமான காரியங்களுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இதுதான் ஹராம்னு சொல்லி தெரியுதா, அந்த ஹராம்ல இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வார். அவர்தான் மூமின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன தக்கவ் இதா மஸஹும் தாயிஃபுன் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். இறைவனை அஞ்சுபவர்கள் அவர்கள்தான் மூமின்கள், அவர்கள்தான் அறிவுள்ளவர்கள். அவர்களுக்கு ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் ஏதாவது ஒரு ஏற்பட்டுச்சுன்னா, ஷைத்தானுடைய இந்த உள்ளத்தின் நோய்கள் ஒரு ஊசலாட்டமும் எடுத்துக்கலாம். ஊசலாட்டம், ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அந்த மாதிரியான ஒரு ஊசலாட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ததக்கரு இறைவனை நினைவு கூறுவார்கள், பைதாவும் முப்சிரூன் உடனே விழிப்படைந்து கொள்வார்கள். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளர், அறிவுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, இது தவறு என்பதை விளக்குவார் முதல்ல. ஏன்னா அவருக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கிற அறிவு அவருக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டாரே ஆனால் உடனே என்ன செய்வார், இறைவனை பற்றிய சிந்தனை அவருக்கு வரும். உடனே அவர் விழிப்படைந்து கொள்வார், தவறிலிருந்து விலகிக் கொள்வார், தவறில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார். அப்ப நமக்கு எப்படி இருக்கிறோம் நினைச்சு பார்க்கணும். நமக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறோம், மூமினா இருக்கிறோம். அந்த அறிவும் நமக்கு எதை தருகிறது, தவறு செய்கிற நேரத்தில் அல்லது தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிற பொழுது அந்த தவறு நம்மை காப்பாற்றுகிறதா விளக்குகிறதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முன்னாடி ஒரு சம்பவத்தை அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை, புகையில மாட்டினாங்களா ஒரு 3 பேர். அதுல ஒருத்தர் யாரு, ஒரு தவறான காரியத்தை செய்ய போற, விபச்சாரம், ஒழுக்கக்கேடான காரியம் செய்ய போகிற அந்த நேரத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டாரு. அவர் ஒரு இறை நம்பிக்கையாளர் தான். உடனே அவருக்கு இறைவனை பற்றிய சிந்தனை வந்துச்சு, இத்தனைக்கெல்லாம் அந்த பொண்ணு சொல்லுச்சு. உடனே அல்லாஹ் பற்றிய பயம் அவருக்கு வந்துச்சு. அந்த தவறுக்கு விரைந்தார். தவறில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள் மூமின். அப்ப நம்ம இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒரு தவறு செய்யக்கூடிய சூழல் வரும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர், அதுவும் அறிவுள்ளவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா,
அந்த தவறில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டாரு. உடனே இறைவனை பற்றிய சிந்தனை அவருக்கு வரும். அந்த தவறுகள் தன்னை காப்பாற்றிக் கொள்வார், விழிப்படைந்து கொள்வார். எச்சரிக்கை உணர்வு யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் அறிவுள்ள ஒரு மூமி. நல்ல விளைஞர். அறிவு மூமியோட அடையாளம் சொன்னமா இல்லையா? எச்சரிக்கை உணர்வு. எப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வு? ஷைத்தானை குறித்த எச்சரிக்கை உணர்வு, தீமைகளை குறித்த எச்சரிக்கை உணர்வு, நரகத்தை குறித்த எச்சரிக்கை உணர்வு, கபிலுடைய வேதனை குறித்த எச்சரிக்கை உணர்வு, உலகத்தினுடைய சோதனைகளை குறித்த எச்சரிக்கை உணர்வும் அவருக்கு வரும். அதை கரெக்டா இருப்பார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அறிவு ஒரு இறை நம்பிக்கையாளரை எச்சரிக்கை உணர்வோடு இருக்க செய்யும். இதை ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்று. அறிவு என்பது ஒரு இறை நம்பிக்கையாளரை தவறுகளிலிருந்து காப்பாற்றும், தவறுகள் செய்யப்படாமல் தடுக்கும், அந்த தவறுகள் விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வைக்கும். ஒரு கால் ஒரு இறை நம்பிக்கையாளர் அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, தவறு செஞ்சிட்டார், என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அறிவு அவரை அந்த தவறில் இருந்து காப்பாற்றும், அந்த தவறை தொடர்ந்து செய்ய விடாமல் தடுக்கும். அதையும் கவனத்தில் கொள்ளணும். அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு அவர் தவறு செய்ய மாட்டாரு, அறிவு இருக்கிறதுனால அந்த அறிவு என்ன பண்ணுன்னா அவரை இது தவறுன்னு சொல்லும், தவறு அவரை காப்பாற்றும், எச்சரிக்கையோடு செயல்பட வைக்கும். சப்போஸ் அவர் தப்பு பண்ணிட்டார், அறிவு இருக்குது ஆனா தவறு பண்ணிட்டார், அந்த அறிவு என்ன பண்ணும்னா இது தவறு செஞ்சிட்டோம், இறைவனுடைய தண்டனை பெற்று தரும் அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் கூட்டும். அந்த தவறிலிருந்து உடனே அவரை என்ன செய்யும்? விடுபட வைக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் ஒரு தவறு செஞ்சிட்டா, மறக்காத காரியம் அல்லது ஏதாவது தங்களுக்கு தாங்களே அடிமை வைத்துக் கொண்டால் உடனே அவர்கள் இறைவனை நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். அது தவறு என்று தெரிந்து கொண்டு அந்த தவறை தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அவர் ஒரு அறிவாளி தன்னை என்ன செய்வாரு? தவறு செஞ்சிட்டாரா, தவறு தெரிஞ்சு கொஞ்சம் உடனே திரும்பிடுவார். அப்ப அறிவு, அவர் கொடுக்கப்பட்ட அறிவு அவரை உடனே திரும்ப வைக்கும், மீண்டும் அந்த தவறை செய்ய வைக்காது, அந்த தவறை அவர் தொடர்ந்து செய்ய மாட்டார். இதை கவனத்தில் கொள்ளணும். நீங்க வரலாற்றுல சகாபாக்கள் எடுத்து பாருங்க, தவறு செய்த நபித்தோடு உண்டு, ஆனா அந்த தவறை தொடர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. பாருங்க, ஒரு தடவை செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு நபி தொடர்ந்து விபச்சாரம் செஞ்சார், தண்டனை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள் ஒன்றுதான் இது. மாயிஸ் இப்னு மாலிக் தவறு பண்ணிட்டார், தப்புதான், ஹராம் தான், அது நடந்து கொண்டு போகக்கூடிய காரியம் தான். அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அவர் எங்க கொண்டு வருதுன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வருது. மறுமை நாள்ல மாட்டிக்குவோம், அசிங்க கேவலம், இந்த உலகத்திலே தண்டனை வாங்கிடுவோம் சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தண்டனையை பெற்று மௌத்தாகிறார். அப்போ இது தவறு தெரிந்ததற்கு பிறகு இந்த தவறிலே தொடர்ந்து இருக்க மாட்டார்கள். அதான் அறிவாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுர்தபுல் முஃமினு மின் ஜுஹரின் வாஹித் வரத்தைன். ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரே பொந்தில் 2 தடவை கொட்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடுப்பு பொந்து இருக்குது, அது ஏதாவது ஒரு பொந்து வச்சுக்கோமே, அது உள்ள கையை விடுறாங்க, அங்க உள்ள ஏதாவது இருக்குது கடிச்சிருச்சு, திருப்பி கொண்டு கையை விடுவாரா? அது உதாரணம் சொல்லலாம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பாருங்க அப்படின்னா என்ன? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனா ஒரு தடவை பட்டாங்க திருப்பி அவர் பட மாட்டார், அதோட அது அந்த ஒரு தடவை பட்டார்ல அதுவே அவருக்கு பாடம், திருப்பி என்ன செய்ய மாட்டார்? நம்ம செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹி மூமின் ஒரே பொருள்ல 2 தடவை கொல்லப்பட மாட்டான் அப்படின்னா
ஒரு கெட்ட காரியம் அல்லது ஏதாவது அவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அவன் செய்த ஒரு தீவிரையின் காரணத்தினால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அதை திருப்பி செய்ய மாட்டார். அது உலகம் சார்ந்த விஷயம் அல்ல, அதுல கரெக்டா இருக்கும். உலகம் சார்ந்த விஷயம் இருக்கா இல்லையா? நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு காரியத்தை செய்ய போறோம், செய்யறோம், அது பெரிய நஷ்டம் வந்துருச்சு, பெரிய இழப்பு வந்துருச்சு, திருப்பி அதை செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த இழப்பு உணர்ந்துருக்கிறோம், அந்த காரியத்தை திருப்பி செய்யவே மாட்டோம். வேற என்ன வழி? மாறுதல் வரும் பொழுது தப்பு செஞ்சிட்டீங்களா, தண்டனை கிடைக்குதா, திருப்பி அதை தப்பு செய்யாதீங்க சொல்ல வர்றாங்க. தொடர்ந்து அவர் கவனிக்க மாட்டார். ஒரு இறை நம்பிக்கையாளர் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார். அறிவு ஒரு இறை நம்பிக்கையாளரை எப்படி ஆகும்? என்னென்ன வாய்ப்புகளை மாற்றம் சொல்லிக் கொடுத்திருக்கோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த வச்சிடும். எப்படி? அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அவர்கள், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹி வர்றாங்க. ஒட்டுமொத்த சஹாபிய பெண்மணிகளும் அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. சஹாபிய பெண்மணிகளுக்கு என்ன ஆதங்கம்? இந்த ஆண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆண்கள் நிறைய நன்மைகள் செய்கிறார்கள். என்ன நன்மை? அவங்க வந்து ஜமாத்துக்கு வர்றாங்க, பள்ளிவாசல் 5 வேளை தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர்றாங்க. பெண்களுக்கு ஜமாத்து கடமை இல்லை. ஜமாத்தோடு தொழுதா எவ்வளவு பெரிய நன்மை? 27 மடங்கு நன்மை ஜமாத்தோடு தொழுதா. இப்ப நம்ம யோசிக்கிறோம், சொல்றோம் 27 மடங்கு நன்மை ஜமாத்தோடு தொழுதா. ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. ஜிகாதி யாருக்கு கடமை? ஆண்களுக்கு தான் கடமை, பெண்களுக்கு ஜிகாதி இல்லை. அதே மாதிரி ஜும்மா யாருக்கு கடமை? ஆண்களுக்கு தான் ஜும்மா கடமை, பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை. நம்ம உபதேசத்தை கேட்கறதுக்காக பெண்களுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிவாசலும் வந்து கேட்கறதுக்கு போறாங்க. கட்டாய கடமை கிடையாது, தொழுதான் சிறப்பு, இல்லைன்னா இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னப்பா இது? ஆண்கள் வந்து நிறைய நன்மை, நம்மளோட கூடுதலான நன்மைகளை செஞ்சுட்டு போறாங்களே. ஜமாத்துல போய் தூங்குறாங்க, ஜும்மாவுக்கு போறாங்க, ஜிகாதுக்கு போறாங்க, ஹஜ் உம்ராவுக்கு போறாங்க. அவங்க ஜிகாதுக்கு போறாங்க, ஹஜ் உம்ராவுக்கு போனாலும் அவங்க குடும்பத்தை நம்ம பாதுகாத்துக்கிறோம், அவங்க பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவருடைய உடைமைகளை, அவருடைய பொருளாதாரத்தை பேணி பாதுகாத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பண்றாங்க. அப்ப நமக்கு கொஞ்சம் கூலியில என்ன? அவங்க கூலியில ஜாஸ்தியா போயிடுறாங்க, நமக்கு கூலி கம்மியா தான் இருக்குது. இதான் அறிவுகள். நல்ல விளங்கணும். அறிவுன்னா இதுதான். அவர் அமல் செய்யறாரு, நான் செய்யலையே. அப்ப இந்த எண்ணம் ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்து, இந்த அறிவு ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன பண்ணும்? இப்படி சிந்திக்க வைக்கும். நன்மையான காரியத்தை அன்றாட செய்யறாங்க, நான் ஏன் செய்யல? அவருக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும், எனக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும், என்ன வழி? இப்ப அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எல்லா பெண்மணிகளும் சேர்ந்து நீங்க ரசூலுல்லாஹி போய் கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அஸ்மா பின்த் யஸீத் கொஞ்சம் துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணி, அந்த பெண்களுக்கு வெட்கம். இவங்க அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லா பெண்களும் சேர்ந்து தான் என்ன உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை சொல்வதற்காக. என்ன? நாங்கள் எல்லாம் பெண்கள், பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், எண்ணிக்கையில குறைவு, உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எங்களை விட சில விஷயங்களில் தனிச்சிறப்பு பெறுகிறீர்கள். 5 வேளை தொழுகை, ஜமாத் தொழுகிறது, ஜும்மா தொழுகிறது, ஜிகாது பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து பண்றீங்க. இதெல்லாம் எங்களுக்கு இந்த அமலுக்கான நன்மை கூலி எங்களுக்கு இல்லை. நாங்க எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய கற்பை பாதுகாக்கிறோம், உங்களுடைய வீட்டினுடைய அடித்தளமாக நாங்கள் இருக்கிறோம். நீங்க ஜிகாதுக்கு போனா, ஹஜ் உம்ராவுக்கு போனா உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறோம், உங்களுடைய பிள்ளைகளை அழகாக உங்களை வளர்த்து ஆளாக்குறோம். அப்ப எங்களுக்கு கூலி, எங்களை விட நன்மைகள் நீங்கள் முந்திடுவீங்களே அப்படின்னு சொல்லி அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக ரசூலுல்லாஹி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி அறிவாளியான அழகான முறையில் கேள்வி கேட்ட ஒரு பெண்மணி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்ட ஆண்களை யாரை பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஒரு பதில் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பெண்களுக்கு.
நீங்க ஆண்கள் 27 மடங்கு ஜமாத்துல போய் போறாங்க, 27 மடங்கு நன்மை கிடைக்கும். ஜும்மாவுக்கு போறாங்க, அதுக்கு நன்மை உண்டு. ஜிகாதுக்கு போறாங்க, அதுக்கு நன்மை உண்டு. அந்த அளவுக்கு ஈக்குவலான நன்மை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்படுங்க மார்க்க விஷயத்துல. உங்களுடைய கணவனுடைய அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கணவனிடத்துல பத்தின் திறமாய் இருக்கும். இந்த 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த அமல் மாதிரி உங்களுக்கு, இந்த அமலுக்குண்டான கூலி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க. இங்க நம்ம இதை எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, இதை பல விஷயங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு அறிவாளி எப்படி சிந்திப்பார், ஒரு இறை நம்பிக்கையாளரை இந்த அறிவு என்ன பண்ணுன்னா நன்மைகளை செய்ய வைக்கும், பொறாமப்பட வைக்கும். அந்த பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னல, பொறாமப்படணும். எதுல? மார்க்க விஷயத்துல பொறாமைப்பட வேண்டும், போட்டி கொள்ள வேண்டும். அறிவு அமல்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும், பொறாமைப்பட வைக்கணும். எப்படி அதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நம்ம உலகம் சார்ந்த விஷயங்கள்ல பொறாமை இருக்கு, போட்டி மனப்பான்மை இருக்கு உலகம் சார்ந்த விஷயங்கள்ல. ஆனா மார்க்க சார்ந்த விஷயங்கள் என்று வருகிற பொழுது அதுல பொறாமை கம்மி, போட்டி கம்மி. என்ன இவ்வளவு பேர் நமக்கு பார்த்துருக்கோம் அதுதானே? இங்க நம்ம சொல்லப்பட்ட செய்திகள்ல சில விஷயங்கள் தெரியும், அல்லது தெரியாம இருக்கலாம். இந்த அவையில தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கணும். இங்க உட்கார்ந்தா நன்மையா இல்லையா? சில பேருக்கு அலுவலகம் இருக்கும், வேலை பலவும் காரணமா போயிருப்பாங்க. சொல்லல, சும்மா அதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்றோம். இங்க உட்கார்ந்தாலே நன்மை. என்ன நன்மை? என்ன நன்மை? பயான கேட்கறது இல்லையா? பயான கேட்டு செயல்படுறது ரெண்டாவது. நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. மாஷா அல்லாஹ். இந்த அவையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹ் சாட்சியா சொல்றான், அந்த அவையில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இது பெரிய சிறப்பு. இப்ப வெளியில நிற்கிறவர் வராமல் இருக்கிறவர் நினைக்கணும், இந்த அவையில போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன பண்றது? இந்த பொறாமை இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இதை சொல்றோம், இந்த அவையில உட்கார்ந்தா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இறை திருப்தி அவங்க பெறாங்க, அவங்க கேட்கிறது அவங்களுக்கு கிடைக்குது, பல்வேறுமான சிறப்பு உண்டு. கல்வி அவையில் அமர் பொழுது அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் செயல்படுறாரோ இல்லையோ அது ரெண்டாவது. உட்கார்ந்துட்டாலே பாவங்கள் எல்லாமே எல்லாம் மன்னிச்சிடும். இப்போ இதுல வராத ஒரு சிந்திக்கிற யோசிக்கிற என்ன நினைக்கிறோம்? போய் கலந்து நம்ம கூட உள்ள ஆளு தான். நம்ம எங்கேயாச்சும் கடைக்கு போனா கூட்டிட்டு போறோம், பீச்சுக்கு போனா கூட்டிட்டு போறோம், பார்க்குக்கு கூட்டிட்டு போறோம், சுற்றுலா தலங்களை கூட்டிட்டு போறோம். நீ இல்லைன்னா என்னால போகவே முடியாதுன்னு சொன்னோம். ஆனா நம்ம கூட உள்ள ஆள் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு நன்மை கிடைக்கும், எனக்கு கிடைக்காம போச்சு, என்ன பண்றது? நாங்க வரவா அப்படின்னு சொல்லி பொறாமப்படணும், சான்ஸை பயன்படுத்திக்கிறோம். நான் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன்? கேட்கறது ஒரு பக்கம், செயல்படுத்துறது ஒரு பக்கம். ஏன் பாவம் மன்னிக்கப்படலாம், அதனால உட்கார்ந்துருக்க. இன்னைக்கு நான் போனேன், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான். மன்னிப்பதுக்கு தான் உட்கார்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் வெளியே போய் சொல்லும்போது அவருக்கு ஒரு பொறாமை வரணும். உன் பாவத்தை மன்னிச்சா என் பாவத்தை மன்னிக்கணும், நானும் கலந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த பொறாமை எண்ணம் வரணும். அந்த பொறாமை எண்ணம், அந்த போட்டி மனப்பான்மை சகாபிய பெண்மணிகளிடத்தில் இருந்துச்சு, சகாபாக்களிடத்தில் இருந்துச்சு. அதனால தான் கேட்டாங்க, என்ன நீங்க ஒரு நன்மையில கூட்டிகிட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி நன்மை கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கூலி வேணுமே, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. நமக்குலாம் ரசூலுல்லாஹ்வே சொல்லலாம பள்ளியாசல் வாங்கன்னு பேசாம உட்கார்ந்து சகாபிய பெண்மணிலாம் உட்காரல. நமக்கு தான் ஜமாத்தே கிழமை கிடையாது, எதுக்கு சும்மா கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. நமக்கு தான் சும்மாவே இல்லையே அப்படி எதுக்கு அப்படின்னு சொல்லி பேசாம உட்கார்ந்துருக்கலாம். நமக்கு ஜிகாதே கிடையாது, சும்மா போய் எதுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சு பேசாம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கூலியில ஊத்துறீங்க நீங்க, எங்களுக்கு கூலி வேணுமா இல்லையா? அதெல்லாம் வழி சொல்லுங்க. அப்படிங்கிற பொறாமை எண்ணம், போட்டி மனப்பான்மை அமல்கள் விஷயத்துல இது சகாபிய பெண்கள் இருந்துச்சு. இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அறிவு அவர்களை செயல்பட வைக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்த வைக்கும். மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும், அல்லது மற்றவங்களோட நம்ம அமல்கள் விஷயத்துல கூலி விஷயத்துல கூடணும் அப்படிங்கிற எண்ணத்தை அறிவு ரசியம் தூண்டும். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில்
தெரிஞ்ச செய்தி தான். சகாபாக்கள் ஏழை நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, தஹப அஹ்லுல் குசூர் பி தரஜாத்தில் உலா வன் நஈமில் முகீம். இந்த செல்வந்தர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டார்கள், நிரந்தரமான கூலியை பெற்றுவிட்டார்கள். உயர்ந்த அந்தஸ்துனா என்ன சொல்றோம்? கூலியை பெற்றுவிட்டார்கள், உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டார்கள், நிரந்தரமான கூலியை பெற்றுவிட்டார்கள். எப்படி? யுஸல்லூன கமா நுஸல்லி வ யஸூமுன கமா நஸூம். நாங்க தொழுகிற மாதிரி தான் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாங்க ஜிகாதுக்கு போறோம் அவங்க ஜிகாதுக்கு வர்றாங்க. ஆனா பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அவங்களுக்கு அல்ல நிறைய பொருளாதாரத்தை கொடுக்குறான், எங்க கிட்ட பொருளாதாரம் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா பொருளாதாரத்தை வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்றாங்க, எங்களால முடியாது. இந்த விஷயத்துல தான் அவங்களுக்கு எங்களுக்கு வேறுபாடு வருது, வித்தியாசம் வருது. எப்படி பராமரிக்கிறாங்க பாருங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க என்ன, நம்ம கிட்ட காசு பணம் கிடையாது, நம்ம கிட்ட தர்மம் பண்ணுன்னு சொல்லும் போது கிடையாது, இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா இல்லை விற்க வேண்டியதானே. அவங்ககிட்ட எப்படி கொடுக்குறாங்க அவ்வளோதான். நம்ம கிட்ட அதை கேட்க முடியாத கொடுக்குறாங்க. ஒரு ஏழை எல்லாம் கேட்க போறான்னா கேட்க மாட்டான். அப்படி நினைச்சிட்டு அவங்க சும்மா இருக்கல. அது எப்படி எல்லாம் நம்மள மாதிரி தான் பண்றாங்க, சொல்லுவாங்க, நம்ம வைக்கிறாங்க, நம்ம செய்யற மாதிரி தான் எல்லாம் பண்றாங்க. பொருளாதாரம் வரும்போது நம்மகிட்ட இல்லை, அவங்கள்ட்ட இருக்கு. அது எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து நிறைய நன்மை அவங்க சேகரிக்கலாம். அப்ப அதுக்கு ஈக்குவலான நன்மை நமக்கு வேணும். என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி கல்வி பண்றாங்க. அவங்களுடைய அறிவு பாருங்க, இதுதான் இப்படிதான் அறிவு பயன்படுத்தணும். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நன்மையான விஷயங்கள்ல எப்படி முந்துறது, போட்டி போடுறது, ஒரு பூமியுடைய அடையாளங்களை உண்டாங்க. அறிவு இப்படி ஒரு பூமியில இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விடணும். சகாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வழி? இவங்க ஒவ்வொரு துறைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. சகாபாக்கள் சந்தோஷம். நீங்க சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி யார் சொன்னாங்களோ நீங்க என்ன ஈக்குவலா இருப்பீங்க. அவங்க தர்மம் பண்றாங்களா இல்லையா, பொருளாதாரத்தை வச்சு அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகாபாக்கள் கேட்க ரொம்ப சந்தோஷம். உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கு பணக்காரன் சொல்றாங்க, என்ன பண்ணி இருக்கிறாங்க முடிஞ்ச உடனே பக்கத்தில் பார்த்தா சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்களா, நாமளும் செய்யணும். அவங்களும் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, பணக்கார நபித்தோட இந்த அறிவு என்ன? நம்ம பணம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு கொடுக்குறோம், உதவி செய்யறோம், அதை வச்சு நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது, பாவங்கள் மன்னிக்கப்படுது. எப்படின்னு நம்ம வறுமை நாட்டில் சதக்காவுடைய நிழல் நின்று சொர்க்கத்துக்கு போயிடுவோம், சதக்காங்கிற வாசல் வழியாக சொர்க்கத்தில் அடைக்கப்படுவோம், போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு ஒரு பணம் வருது, அவங்களுக்கு அவங்க அதிகம் நன்மை செய்ய வைக்கிறது. நீ செய்யறீங்கன்னா நானும் செய்வேன். அவங்களுக்கு உட்கார்ந்து என்ன பண்றாங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை சகாபாக்கள் அந்த ஏழைகள் பார்த்துட்டு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க செய்யறத கண்டுபிடிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹ் யுதீஹி மன் யஷா. அது அல்லாஹ்வின் அருள், அவன் நாடுகிறவர்களுக்கு கொடுப்பான். சகாபாக்கள் ஆறுதல் படுத்தி என்ன செய்யறாங்க, ஏழைகளை அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு நம்ம இதை சொல்றோம் கவனிக்கணும். நாம நன்மையான விஷயங்கள்ல நம்முடைய அறிவை என்ன செய்யணும்னா நம்மளை போட்டி கூட வைக்கணும். என் கூடயே தான் இருக்கிறான், ஆனா நன்மையில அவன் முன்னக்கூடாது, நான் தான் முன்னணும். அப்படிங்கிற அந்த போட்டி மனப்பான்மையோடு செயல்படணும். நம்ம அறிவு நம்மளை அப்படி கொண்டு வரணும், நம்மளை நன்மைகளை செய்ய வைக்கணும், தூண்டணும். அவனை விட நம்ம கூடுதலாக இருக்கும். இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது மட்டும் வாப்பா சொல்லியிருப்பாங்க, உன் கூட தான் அவன் படிக்கிறான், உன் கூட அவன் டியூஷனுக்கே போவாம இவ்வளவு மார்க் எடுத்துருக்க, நீ டியூஷனுக்குலாம் போற, நீயே இவ்வளவு மார்க் எடுத்து, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது ரெண்டாவது, இப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி உன் கூட உள்ளவன் அவன் சொல்ல போறான்னா நீ அவன் தொழுது பிறகு சுப்ஹானல்லாஹ் நீ செய். அவன் வாரத்தில் எத்தனை நோம்பு நீங்க வை. அவன் நிறைய நன்மையான காரியங்களை நீங்க செய். அவனுக்கு ஒரு என்ன வித்தியாசம், உன் நண்பன் கூட தானே சுத்தறான். எதுலையுமே அவன் நன்மையான விஷயங்கள் எதுலையுமே ஒண்ணு முன்னிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு மத்தியில ஒரு ஆர்வத்தை, பேரார்வத்தை, போட்டி மனப்பான்மை பெற்றோர் உருவாக்கணும். பசங்களுக்கு மத்தியில் அது இருக்கணும். அறிவு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்,
அப்படி செய்ய வைக்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அறிவும் என்ன பண்ணும், நன்மைகள் விஷயத்தை போட்டி போட வைக்கணும். அப்புறம் நிறைய விஷயங்கள் உண்டு. சல்மான் பாரிசி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதர பாசத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த அபூ தர்தா எப்படிப்பட்டாங்கன்னா, மார்க்கத்தில் உள்ள தீவிர பற்றுடையவர். கட்டிய மனைவியை கூட என்ன செய்ய மாட்டார், கண்டுக்க மாட்டார். மார்க்கத்தில் ரொம்ப ஓவரா வந்துட்டார். இப்போ பார்த்தா பகல் ஃபுல்லாக போச்சுட்டே இருப்பாரு, நைட்டு ஃபுல்லாக தொழுதுட்டே இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் மார்க்கம் தான் அவருக்கு. இப்போ சல்மான் பாரிசிக்கும் அபூ தர்தாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் பாரிசி பாரசீக நாட்டை சார்ந்தவர், மக்காவில் வந்திருக்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாச்சு. மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ரசூலுல்லாஹி இணைக்கிறாங்க. சகோதர பாசங்கிற அடிப்படையில் இவருக்கு ஒரு சகோதரர், இவர் இன்னையிலிருந்து இவரோட சகோதரர் அப்படிங்கிற வகையில் சல்மான் பாரிசியை அபூ தர்தாவுக்கு சகோதரர் ஆகிட்டாங்க. இப்போ அபூ தர்தா வீட்டில் தான் அவர் தங்குவார். இப்போ பகலில் வந்து சாப்பிடக்கூடிய நேரம், சாப்பிடக்கூடிய சமயத்தில் அவர் சல்மான் பாரிசி சாப்பாடு வைக்கிறாங்க. அபூ தர்தாவுடைய மனைவி அபூ தர்தாவை பார்த்தா கொஞ்சம் கணவனுக்காக வேண்டி ரெடி பண்ணாம ஒரு மாதிரியான குழந்தை இருக்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? எப்போ உங்க சகோதரர் அபூ தர்தா வந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் மார்க்க போயிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நோக்கு பகல்ல சாப்பாடு வைக்கப்படுகிறது. உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சல்மான் பாரிசி அபூ தர்தாவை கூப்பிடுறாரு, நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். இல்லை நான் நோக்குது, சாப்பிடப்பா, நீ சாப்பிடாம நான் சாப்பிடாம, நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுன்னு சொல்லி அவர் வச்ச உபரியான ஒழிக்க வச்சு சாப்பிடுறாங்க. நைட்டு வருது, இஷா தொழுகையோட தொழ போறாரு. அப்போ சல்மான் பாரிசி எங்க போறீங்க? தொழுகிறது. படுங்க. படுக்க வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி எந்திரிச்சு தொழ போறாரு. படுங்க. அப்பவும் எந்திரிச்சு தொழ போறாரு. படுங்க. இரவுடைய கடைசி பகுதி வந்தவுடனே இப்போ எந்திரிச்சு எல்லாருமே செய்யறாங்க, தொழுவாங்க. தொழுது முடிச்ச உடனே சல்மான் பாரிசி சொல்றாரு, ஒரு இறை நம்பிக்கையுடைய அறிவும் அவரை எந்த நிலைமைக்கு கொண்டு போகுதுங்கிறத ரசூலுல்லாஹி சொல்ல வர்றாங்க. சல்மான் பாரிசியை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி விட்டுருக்காங்க. சல்மான் பாரிசி சொல்றாங்க, இவர் அபூ தர்தா, இன்ன லி ரப்பிக அலைக ஹக்கன் வலி நஃப்ஸிக அலைக ஹக்கன் வலி அஹ்லிக அலைக ஹக்கன் ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா. இந்த அறிவு நமக்கு இருக்கணும். இவர் ஒரு ரப்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது, அந்த உரிமையை கொடு. உனக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிற அந்த உரிமையை கொடு. உன் மனைவிக்கு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கு, அதை கொடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கு, அந்த உரிமையை நீ கொடுக்கணும். இன்னைக்கு நல்ல அறிவாளி, இறை நம்பிக்கை கொண்ட அறிவாளியான ஒருத்தர் யார் யாருக்கு என்னென்ன உரிமையை கொடுக்கணுமோ, எதுக்கு என்னென்ன உரிமையை கொடுக்கணுமோ அந்தந்த உரிமையை கொடுப்பார். அந்த உரிமையை கொடுக்கலன்னா அவருடைய அறிவு அவருக்கு பயன்படலன்னு அர்த்தம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உன் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா சிக்க அலைக்க ஹக்கன். இன்னொரு ரிவாயத்தில் வேற ரிவாயத்துல வலி, உன் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை உண்டு. இப்ப நல்ல கவனிக்க, நாம சில காரியங்களை நாம செய்யறோம். உதாரணத்துக்கு நைட்டு நேரம் செல்போனை பயன்படுத்திட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய இருக்கிறாரு. அது 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி. அவர் இபாதத் தான் பண்ணாரு, இது இபாதத் இல்லை. ஒரு அறிவாளி தன் கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பார், உடம்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பார். அறிவு பூமியோட அடையாளம் சொல்றோம். அறிவு என்ன பண்ணணும்? அவரை பண்படுத்தணும். கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கல, உடம்புக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கலன்னா அங்க என்ன ஆகும்? கொஞ்சம் உடல் பலகீனம் அடையும், கடமையை நிறைவேற்ற விடாம தடுக்கும். அடுத்த நாள் காலையில பத்திரம் தொழுவணும், வர முடியாது. ஏன்? நைட்ல முடிச்சுல உட்காந்துருக்கிறோம், உடம்பு ஒத்துழைக்காது. நம்ம சிந்திச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் பல்வேறு விதமான விஷயங்கள் நமக்கு தருகிறது. அவங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை உண்டு. அந்த உரிமைகளை நம்ம எப்படி இருக்கோம்? மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள். நமக்கு அறிவு இருந்துச்சு சொன்னா, என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் கொடுக்க வேண்டிய உரிமை நான் கொடுப்பேன், என் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நான் கொடுப்பேன், என்ன படைச்ச ரப்புலாவுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பேன், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுப்பேன். அறிவும் இப்படிப்பட்ட
ஃபாரிசி சொல்றாரு. அடுத்த நாள் வந்து அபூ தர்ரா ரசூலுல்லாஹி பத்தி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி சல்மான் ஃபாரிசி சொன்னாரு, பகல நோய் வைக்க விட மாட்டேங்காரு, நைட் தொழ விட மாட்டேங்காரு, இந்த மாதிரிலாம் சொன்னாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சல்மான் சல்மான் அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்து சொல்றாங்க. அப்ப இதை வந்து நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது ஒரு இறை நம்பிக்கையாளர், அறிவுள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர், அவர் எந்த காரியத்தை செஞ்சாலும் மறுமையை மையப்படுத்தியே அவரை செய்வார். அதில் விளைக்க எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஆகியவற்றை சொல்வோம். இந்த நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. அவங்க உலகத்துக்காக வாழல, உலகத்துல வாழ்ந்தாங்க, எதுக்கு ஆகிரத்துக்காக வாழ்ந்தாங்க, ஆகிரத்துல சொர்க்கத்தை அடைவதற்காக உலகத்தை பயன்படுத்திட்டாங்க. எந்த அமலை செஞ்சாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முதல் அப்படின்னு ஒரு போதிருந்தார் வருகிறார்கள். அவங்களுடைய ட்ரெஸ் கோட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஒரு கம்பெனியான ஆடை அங்கங்க கிழிஞ்சு இருக்குது. அவங்களுடைய தோட்டத்துல வறுமை தென்படுகிறது, ஏழ்மையா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுகிறது. ரோதருடைய நேரம் பள்ளிவாசல வாங்க சொல்லப்படுகிறது. தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சு ஒரு குதுபா பண்றாங்க. அந்த குதுபாவுல இறை எச்சரிக்கை வலியுறுத்துகிறார்கள், மறுமை சிந்தனை ஏற்படுத்துறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பாருங்க, இந்த முதல் என்கிற தூதருக்காக வேண்டி உதவி செய்ய சொல்லி ஒரு உபதேசம் பண்றாங்க. தங்கம் இருக்கிறவங்க தங்கத்தை கொண்டுவாங்க, வெள்ளி இருக்கிறவங்க வெள்ளியை கொண்டுவாங்க, கோதுமை வச்சிருக்கிறவங்க கோதுமையை கொண்டு வரட்டும், ஆடை வச்சிருக்கிறவங்க ஆடையை கொண்டு வரட்டும், என்ன இருக்குது அதை கொண்டு உதவி செய்யறாங்க. இப்ப சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பேருக்கு கூட துண்டா இருந்தாலும் சரி உங்களை நீங்க நரகத்துக்கு காப்பாத்திக்கிறீங்க, எதையாவது உங்களை கொடுத்து உங்களை காப்பாற்றி பாதுகாக்கிறது அப்படி சொன்ன உடனே சகாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. பள்ளிவாசல 2 குவியங்கள் தூங்கிடுவாங்க. எதுக்கு நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த சான்ஸை பயன்படுத்தணும் சொல்லுவா இல்லையா, ஒரு இறை நம்பிக்கையாளரை அவருடைய அறிவும் செயல்பட வைக்கும், மறுமைக்காக வேண்டி செயல்பட வைக்கும். இதை செஞ்சா மறுமையில சொர்க்கமா செய்யணும், இதை செஞ்சா மறுமையில எனக்கு நரகத்தில் தப்பிக்க முடியுமா செய்வேன், அந்த மாதிரி சொன்னா உடனே செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சொன்னோம், அறிவு என்பது ஒரு இறை நம்பிக்கையாளரை அடையாளம். ஒரு இறை நம்பிக்கையாளர் அறிவை மேம்படுத்திக் கொள்வார். ஆரம்பத்தில் உள்ள விஷயத்தை நினைச்சுக்கிறது, எல்லாவற்றின் அடிப்படை அறிவு தான். அறிவு இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகையை குறித்த அறிவு இருக்கிறதுனால தான் தொழ முடியும், இல்லைன்னா தொழ முடியாது. அப்படிதானே? பஜ்ருக்கு எத்தனை ரக்காத்து, 2 ரக்காத்து சொல்லுவோம். எப்படி தெரியும்? கத்துக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரக்காத்து என்ன வரணும், 2ஆவது ரக்காத்து என்ன வரணும், எப்படி ருக்கு பண்ணணும், எப்படி சஜ்தா பண்ணணும், எப்படி சலாம் கொடுக்கணும், உள்ள என்னென்னலாம் ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுங்க. கத்துக்கிறோம். கத்துக்கிறதுனால தான், அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்ப எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும், உலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆகியத்து சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல கத்துக்கிட்டா மட்டும்தான், அறிவு இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். பாருங்க, இமாம் அஹ்மத் அவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு அறிஞர். அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்க பெரிய கல்விமானா இருந்தாங்க. அவங்க கிட்ட ஏராளமான மாணவர்கள் கல்வி கற்றுக்க வருவாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான வழிகட்ட சில ஆட்சி தலைவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, தலை போட்டாங்க. கல்வி கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தலை போட்டாங்க, சிறை பிடிச்சாங்க, வீட்டு சிறை வச்சாங்க, ஜெயிலத்தி போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி சிறை வைக்கப்பட்ட ஒரு சமயம் எங்க பக்தாதுல, ஸ்பெயின்ல ஒருத்தர் பக்கீபுல் மஹ்லத் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான், ஒரு அறிவாளி. அவர் என்ன செய்யறாருன்னா, கல்வி கற்றுக்கணும்னு ஆசை, ஹதீஸை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஸ்பெயின்ல இருந்து பாக்தாதுக்கு வர்றாரு. ஏறக்குறைய 36 நாள் நடந்தே வர்றாரு. இங்க பாக்தாது மட்டும் இல்ல, அவர் கல்விக்காக வேண்டிய, ஹதீஸுக்காக வேண்டி பல நாடுகளுக்கு பயணம் பண்ணாரு. நடந்தே போவார், நடந்தே தான் போவார். அப்ப என்ன செய்யறாரு, அந்த மாதிரி வர்றாரு கல்வி கற்றுக்கிறதுக்காக வேண்டி. பாக்தாதுக்குள்ள வரும்பொழுதுதான் அவருக்கு தெரியுது, இமாம் அஹ்மது கல்வி கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார், வீட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி நினைச்சு பாருங்க. 36 நாள் ஸ்பெயின்ல இருந்து நடந்தே வர்றாரு.
போக முடியாது, கத்துக்கிறோம். என்ன செய்யறது? அவர் கொண்டு வந்த சாதனங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு இமாம் அகமதுடைய வீடு கேட்கிறாங்க, சொல்லிக் கொடுக்கப்படுது. இமாம் அகமதுடைய வீடு வாசல் வந்து கதவை தட்டுறாங்க, கதவு திறக்கப்படுது. இமாம் அகமது யார் கேட்கிறாங்க? நான் தான் பக்கீபுல் மகல், ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறேன், ஹதீஸ் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் உங்ககிட்ட. எப்ப இப்ப கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. என்ன வேலை வீட்டு செலவு வச்சிருக்கான், நீ இப்போ வந்துருக்கிறியா? சரி உள்ள வா, உள்ள கூட்டாது. அதான் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன், எனக்கு கல்வி கற்றுத்தரேன், ஹதீஸ் கற்றுத்தரேன். நீ முடியாதுப்பா, இந்த மாதிரி சட்டம் போட்டுக்கலாம். அப்போ பக்கீபுல் மகன் சொல்றேன், நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மாதிரி எனக்கு கற்றுக் கொடுங்க. என்ன தினம் உங்க வீட்டுக்கு வருவேன். எப்படி வருவேன்? யாசகம் கேட்கிற பிச்சைக்கார மாதிரி வருவேன். உங்க வீட்டில் வந்து யாசகம் கேட்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு நான் வருவேன், கதவை தட்டுவேன். நீங்க வெளியில வந்து எனக்கு பிச்சை தர்ற மாதிரி எனக்கு ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுக்கணும். சரி, ஓகே. இதே மாதிரி அவர் என்ன செய்யறாங்க? தினம் வீட்டுக்கு வருவாரு, பிச்சைக்காரனுடைய தோட்டத்தில் வந்து இமாம் அகமது ஹதீஸ் சில நாட்கள்ல 2 ஹதீஸ் 3 ஹதீஸ் 4 ஹதீஸ் இப்படிலாம் சொல்லி கற்றுக்கிறது. ஏறக்குறைய 300 ஹதீஸ் கற்றுக்கிட்டாங்க. 300 ஹதீஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ தடையெல்லாம் நீக்கப்படுகிறது. நம்முடைய கொள்கைக்கு ஏற்றார் போல, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு ஏற்றார் போல ஒரு ஆட்சியாளர் வருகிறார். இமாம் அகமதுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறாரு, ஏராளமான மாணவர்கள் கற்றுக்கிறாங்க. அப்போ பக்கீபுல் மகல் திருப்பி அங்க வர அந்த உடனே இமாம் அகமது என்ன பண்றாங்கன்னா, பக்கீபுல் மகலுக்கு மட்டும் தனியா ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அதை உட்கார வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, ஹாதா யகவு அலைஹி இஸ்மு தாலிபுல் இல்ம். இவர் யார் தெரியுமா? உண்மையிலேயே ஒருத்தருக்கு தாலிபுல் இல்ம், கல்வி தெரிந்த மாணவன் என்கிற பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் யார் கொடுக்கணும்? இந்த பக்கீபுல் மகலுக்கு தான் கொடுக்கணும். ஏன்? தடை செய்யப்பட்ட நேரத்தில் வந்து கல்வி கற்றுக்கிட்டார், எல்லா சான்ஸ் இருக்குது கத்துக்கிறதுக்கு. அப்போ வந்து கத்துக்கிட்டாங்க, சிறப்பு தான். ஆனா கற்றுக்கொள்வதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களில் கல்வியை கத்துக்கிறாங்க, அவர் தான் தாலிபுல் இல்ம். அது இவர் தான். நம்ம இதை எதுக்கு நம்ம சொல்ல வர்றோம்னா, ஒரு அறிவாளி தன் அறிவை என்ன செய்வாரு? எனக்கு தான் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் எது கற்றுக்கிறது நினைக்க மாட்டார். இப்போ இவருக்கு எல்லாம் தெரியும் தான், இருந்தாலும் சரி தடை செய்யப்பட்டு நம்ம ஊருக்கு திருப்பி 30 நாள் நடந்து போகணும் போகல. அவருடைய தோற்றத்தை மாத்துறாரு, யாசகம் கேட்கிற தோற்றத்தில் போறாரு, கல்வியை கத்துக்கிறாரு, 300 ஹதீஸ்களை கத்துக்கிறாருன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த அளவு வந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, அறிவு என்பது ஒரு பூமியுடைய அடையாளம். நம்ம கிட்ட அறிவு இருக்குது என்பதற்கான அடையாளங்கள் என்னன்னா, நாம நன்மையான காரியங்களை செய்வோம், தீமையான காரியங்களை நாம செய்ய மாட்டோம். ஏன்னா அறிவு இருக்குது நமக்கு. இது நன்மை நமக்கு தெரிஞ்சிருக்கு, இது தீமை தெரிஞ்சிருக்கு. எதுக்கு இந்த நன்மைங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் இருந்தோம்னா அந்த அறிவு பயன்படலன்னு அர்த்தம், விளங்கிடும். இது தீமைன்னு சொல்லி தெரியுது, அந்த அறிவு நமக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு அந்த தீமையை செஞ்சோம்னா அறிவு பயன்படலன்னு அர்த்தம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅ. பலனளிக்காத கல்வியிலிருந்து அவனை பாதுகாப்புகிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா உன்கிட்ட பலன் தருகின்ற அறிவை நான் உன்கிட்ட கேட்கிறேன். அப்போ அறிவும் தரப்பட்டிருக்கிறது, அந்த அறிவு நமக்கு பலன் தரப்படும். அதான் ஒரு இறைவனுடைய அடையாளம். அந்த அறிவும் பலன் இல்லாமல் போகக்கூடாது. எனவே கொடுக்கப்பட்ட அறிவின் அடிப்படையில் செயல்படணும், நன்மைகளை செய்யணும், தீமைகளை விலகணும். இந்த உலகம் அதுக்கு தான் நம்ம அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஆகிரத்துக்காகவே வாழணும். நன்மைகளை செய்வதற்கான சான்சஸ் வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிறோம், தீமையை நம்மளை வீழ்த்திடக்கூடாது. அல்லாஹ் அப்படின்ற நன்மக்களாக அறிவாளிகளாக இருந்து எதையெல்லாம் நம்ம கேட்டோமோ, எதெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்ற மக்களாக நம்ம அனைவரையும்